வெல்கம் டு கேஆர்கே சமையல். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையெல்லாம் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை இது கூட சேர்த்திக்கோங்க. அந்த ஆயிலே கொத்தவரங்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா பபிள்ஸ் வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி வேணாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது நான் சின்ன ஸ்பூன் தாங்க எடுத்துருக்கேன். இதில் 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ரசம் வைப்போம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி இருக்குங்களா. இந்த காயெல்லாம் வெந்து வரையில் நம்மளுக்கு குழம்பு பதம் கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. ஸ்டவ் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அப்பப்போ கொஞ்சமாக கிளறி விட்டுட்டுருங்க. எடுத்து பார்த்து கிளறி விட்டுட்டுருங்க. இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சுவையான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் நல்லா வெந்ததையும் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.